நீங்கள் கடந்து வந்த பாதையை நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த வருஷம் ஆரம்பத்திலிருந்து இவ்வளோ நாள் நீங்கள் ஒரு 4 மாதத்தை கடந்து வந்திருக்கீங்கல்ல, இந்த நாட்கள் எப்படி இருக்குது? ஆண்டவர் எப்படி நடத்தி கொண்டு வந்தார்? ஒரே துன்பம் தாங்க, போராட்டம் தாங்க. வருஷம் தான் பிறந்தவுடனே எல்லாம் சரியாயின்னு பார்த்தோம். ஆனால் கடந்து வந்த பாதையெல்லாம் ஒரே நெருக்கம், உபத்திரம் தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வருஷம் மட்டும் இல்லை, வாழ்க்கையே எப்படி ஆகிப்போச்சு. ஒரே பிரச்சனை, நெருக்கம், நிந்த, போராட்டம், அப்படிதான் நினைச்சு கலங்குறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு வச்சிருக்கிறார். என்னன்னா, நீங்க ஜெபிக்க வேண்டிய விதம். வேத புஸ்தகத்துல 90 சங்கீதம் 15 வசனத்துல மோசே என்ற ஒரு பக்தர் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது சொல்றாரு, ஆண்டவரே, நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். நாங்கள் கடந்து வந்த பாதெல்லாம் துன்பத்தை அனுபவிச்சு வந்தோம். ஒவ்வொரு காரியத்தை கடக்கும் போதும் துன்பம் தான், நெருக்கம் தான், பாடுகள் தான், நிந்தைகள், அவமானங்கள் தான். நாங்கள் எவ்வளோ துன்பத்தை கண்டோமோ அதுக்கு சரியாக எங்களுக்கு மகிழ்ச்சியாக்கும். இதுவரை ஒரு மகிழ்ச்சியே இல்லை, அப்படியே துக்கத்திலே கடந்து வந்துட்டோம். இனிமையாவது எங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கும் அப்படின்னு ஒரு அழகான ஜெபம் செய்கிறார். இஸ்ரவேல் மக்களை அவர் தானே வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வந்தார். அப்போ தண்ணீருக்கு பிரச்சனை, சாப்பாட்டுக்கு பிரச்சனை, பல போராட்டம், பாம்பு கடிச்சு பிரச்சனை, இப்படி நிறைய பிரச்சனைகள், மரணங்கள் எல்லாம் பார்த்து 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 நிறைய துன்பங்களை நாங்கள் அனுபவிச்சிட்டோம். இனியாவது மகிழ்ச்சியாக்கும். அதே மாதிரி ஆண்டவர் அவங்களை கொண்டு வந்து கானான் தேசத்தில் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் குடியிருக்க பண்ணி மகிழ்ச்சி ஆக்கி விட்டார். உங்கள் வாழ்க்கையில் செய்வார். இதுவரை நீங்கள் கடந்து வந்த பாதை வனாந்தர பாதையாக இருக்கலாம், கரடு முரடான பாதை, ஆபத்தான பாதை, ஒவ்வொரு நாளும் போராட்டம், நெருக்கம், அவ்வளவுதான். இதுதான் வாழ்க்கையா நினைக்கிறீங்களா? இல்லை, மகிழ்ச்சியின் நாட்கள் உங்களுக்கு வருகிறது. நீங்கள் இந்த ஜெபத்தை ஏறிடுங்க. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவர் செய்தார். மோசேயுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்கும் அப்படி செய்வார். இனி வரும் நாட்கள் மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், இன்பமாக இருக்கும். நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நஷ்டம் லாபமாய் மாறும், தோல்வி ஜெயமாய் மாறும், நிந்தை அவமானங்கள் மேன்மையாக மாறும், வியாதிகள் ஆரோக்கியமாக மாறும். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் மகிழ்ச்சி உண்டாகும். தேவை, பணம், கஷ்டம் இனி செழிப்பு, நன்மை, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் நீங்கள் மாறுவீங்க. விசுவாசிங்க. விசுவாசத்தோட இந்த மோசையை போல ஒரு ஜெபத்தை ஏறிடுங்க. தேவனே, நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். எப்படி ஜெபிக்கிற இந்த மகன், இந்த மகளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். அவனுடைய துக்கம் மகிழ்ச்சியா மாறணும். அந்த அற்புதத்தை கண்ட மகிழ பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.